நண்பர்களே வாங்க, நம்ம இன்னைக்கு சிக்கன் புலாவ் செய்ய போகிறோம். சிக்கன் புலாவுக்கு முதல்ல நம்ம இப்போது சிக்கன் கட் பண்ணி எடுத்துலாம் வாங்க. சிக்கன் பெருசாக இல்லாமல் நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது மூணையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம், நல்லா நைஸாக. ஓகேவா, வாங்க போவோம். வாங்க பேஸ்ட் அரைச்சிட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துவாங்க. அப்போ தான் வணக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புலாவுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள்: சீரகம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், எண்ணெய் கொஞ்சம், வெங்காயம் சிறுசாக நறுக்கிறது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புலாவ் மசாலா கொஞ்சம், கிரீன் சில்லி, தயிர் கொஞ்சம், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து இது கூடவே சிக்கனும் 1 கிலோ எடுத்துவாங்க. நண்பர்களே வாங்க, நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி குக் பண்ணுறதுன்ட்டு. பாருங்கள், அண்டி ஒன்று இந்த மாதிரி எடுத்துவாங்க. அண்டி சூடாகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிவாங்க. சூடாயிருச்சு. இப்போ சீரகம், அது கூடவே ஏலக்காய் கொஞ்சம், பூவு, அது கூடவே பட்டை கொஞ்சம், பிரிஞ்சி இலை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் நறுக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். தருணா வாங்க. வெங்காயம் பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இந்த சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்பிட்டு இதில் நம்ம உப்பு போடலாம். இப்போ சிக்கனுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ மட்டும் போடுவாங்க, ரொம்ப அது போட விடுங்க. பாருங்கள், சிக்கன் எண்ணெயில் வேக வச்சாக்கா அப்படியே சும்மா சாஃப்டாக கொஞ்சம் இருக்கும் ஓரளவுக்கு. அதனால தான் நம்ம அதே மாதிரி இந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும் இந்த கறியை எண்ணெயில் வதக்கும் போது. அதனால தான் நம்ம அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய பச்சை வாசனை போன உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. வாங்க, சிக்கன் தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம், அதை போட்டுப்போம். அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஊற வச்சிட்டாக்கா தண்ணி அதிகமாகிடும். அதே மாதிரி அரிசி போடுறதுக்கு முன்னே உப்பு அளவுக்கு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு தூக்கலாக இருக்கணும் உப்பு. அப்போ தான் அந்த அரிசி வேகும் போது அதில் கரெக்டாக இருக்கும். அரிசி ரொம்ப இது பண்ணாதீங்க, அப்படியே அழகாக விடுங்க. அது அவ்வளோதான். சும்மா போட்டு ஒரு திருப்பிட்டா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அழகாக வரும். இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். அது கூடவே நம்ம இப்போது கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு திருப்பு, அவ்வளோதான். லைட்டாக இப்படி போட்டு ஒரு திருப்பு, அப்படி போட்டு ஒரு திருப்பு, அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ரைஸு வேக ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துச்சு ரைஸில்.
பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக இருக்குது, ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம தம் போடலாம். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து அலுமினியம் பாயில் போட்டு அப்படியே கவர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நல்லா அப்படியே உள்ளுக்குள்ளே ஸ்டீம் ஆகும் ரைஸு. அதில் வந்து நம்ம தம் அடிச்சுப்போம். இப்போ வந்து பாருங்கள், ஸ்லோ ஃபயராக வைங்க. ஒரு 10 நிமிஷம், கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். ஆவி பறக்க பறக்க இருக்குது. வாங்க தம் உடைப்போம். அழகாக இருக்குது ரைஸ், அப்படியே சும்மா தனித்தனியாக இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. சும்மா அப்படியே அழகாக சும்மா வாசம் அப்படியே செம்மையாக இருக்குதுங்க. இந்த மாதிரி மசாலா வந்து அதிகமாக சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வந்து புலாவ் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நண்பர்களே, வாங்க சிக்கன் புலாவ் எப்படி இருக்குன்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரைத்தா போடலாம். வாவ், பாருங்க. அப்படியே உள்ளே போகுதுங்க சருன்னு, அப்படியே சும்மா அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சும்மா வாசனையாக அந்த ஃப்ளேவர், அந்த மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.